Master. Master. 3. 2. 5. 6. ஹாய், இப்போ என் வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து போன வீடியோவில் வந்து வாய்ஸ் சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் வந்து ஹெட்செட் போட்டு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு வந்து ஒரு சேஞ்சு எல்லாமே இருந்தது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அம்மாவுக்கும் டேடிக்கும் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. அந்த நாள் அதுவுமா வந்து காலைல போகும்போது வந்து வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்தது பார்த்து ரொம்ப டென்ஷனாக தான் இருந்துச்சு. 102 900 இருந்துச்சு. நேற்று 103, இது 102 900 ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் நம்ம அவ்வளோ பண்ணுறோம், அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து வாக்கிங் நான் வந்து வீட்டிலே போயிட்டுருக்கேன். அதெல்லாம் மீறியும் எனக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரின்னு வந்து நான் சார்கிட்ட வந்து கேட்டேன். அப்போ அவர் வந்து சொன்னார், இன்னிலேருந்து நான் வந்து காலையில் 2 முட்டை, மத்தியானம் 2 முட்டை வந்து ஆட் பண்ணிக்க சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் அதுவே சாப்பிட்டுட்ருக்குறோன்றப்போ முட்டைன்றது வந்து ஒரு பெரிய ஜம்ப். ஸோ அதனால் அதுவும் வந்து 4 முட்டை ஒரு நாளைக்கு. அவ்வளோ நான் சாப்பிடுவேனான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்ப கேஸ் ஆகுமோ என்னமோ தெரியல. ஸோ அதனால் காலையில் 2 முட்டை, மத்தியானம் 2 முட்டை, மேபி நான் காலைல 1 மத்தியானம் 2 அந்த மாதிரி எதாவது சாப்பிட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் வேக வச்சு தான் சாப்பிடுவேன். பை த வே எனக்கு ஆம்லெட்ஸ் பிடிக்காது. ஸோ அதனால் வேக வச்சு தான் சாப்பிடுவேன். அவர் வந்து ஃபுல்லாக முட்டை வேறு எடுத்துக்க சொல்லிட்டாரு. நான் வந்து ஒயிட்டு மட்டும் அப்படின்னு இருந்துச்சு, பட் எக்கு எடுத்துக்கோங்கன்ட்டார். ஸோ அதனால் நான் எக்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன் இன்னிலேருந்து.
அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு அப்டேட் பண்ண சொன்னார். ஸோ அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். பட் இது ஒர்க் அவுட் வந்து வைஸ் பார்த்திங்கன்னா, ஒர்க் அவுட் நான் வந்து ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கேயும் சரி இங்கேயும் சரி நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து அது ப்ராப்ளமாக இருக்குது. கூடவே வந்து நிறைய தண்ணி குடிக்கிறேன். நான் இப்போ கூட தண்ணி குடிச்சிட்டே தான் இருக்கேன். யாருன்னா வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக நான் டேக் கூட பண்ணியிருந்தேன். நான் எல்லா வீடியோலையுமே டேக் பண்ணியிருப்பேன். இது 2 லிட்டர் அப்புறம் 1 லிட்டர் அண்ட் ½ லிட்டர் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேக்காக வரும். நான் 2 லிட்டர்ஸ் வந்து நான் டேக் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து இந்த 1 லிட்டர் அண்ட் ½ லிட்டரையும் டேக் பண்ணியிருந்தேன். என்ன சொல்லுங்கள், நான் இன்னும் அதையும் டேக் பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதுனால எல்லாம் போயிடுச்சு. இதில் வந்து டைம் இருக்கும். அது கூடவே வந்து நீங்கள் இந்த டைமுக்கு இவ்வளோ எடுத்துக்கணும், இவ்வளோ டைமுக்கு இது எடுத்துக்கணும்லாம் சொல்லும். ஸோ ஒரு மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு சைடில் நீங்கள் எவ்வளோ குடிச்சிங்கன்றது வந்து இங்கே இது இருக்கும். இதில் இருக்கிற எல்லா கலரும் வந்து போயிடுச்சு. நான் அது அவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் வந்து இது நீங்கள் புதுசாக வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். 2 லிட்டர்ஸ் பாட்டில் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 1 லிட்டர். 2 லிட்டர் பாட்டிலில் தான் 2 + 1 இது வந்து 3 லிட்டர்ஸ் நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து கன்சியூம், அதுக்கும் மேலே. பட் ஸ்டில் இது தான் வந்து கன்சியூம் பண்ணுறேன். 500 வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அது அப்படியே வச்சுருக்கேன். இன்னொன்று, இந்த மாதிரி சிப்பராக வாங்கும்போது வந்து உங்களுக்கே குடிக்கணும்னு தோணும் நார்மல் பாட்டிலை விட. ஸோ அப்படி யாருனா பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மோட்டிவேஷன். இதை பண்ணுறது அதை பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பார்த்துருந்திங்கன்னா எனக்கு இதில் ரொம்ப புதுசாக இருந்த ஒர்க் அவுட் வந்து எங்கள் எல்லோரையும் படுக்க வச்சுட்டு பார்ட்னரோட கையை வந்து பிடிச்சிட்டு காலை வந்து 90 டிகிரிஸ் மேலே தூக்கிட்டு அப்புறம் சைடாக வந்து பெண்ட் பண்ணணும். நான் அதை வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து சைடாக வந்து பெண்ட் பண்ணுறது வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கோஆர்டினேட்டடாக வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. எப்பயுமே வந்து இதில் வந்து இந்த 2 ரோ வந்து நிற்பாங்க. அதில் எதிரில் நம்ம நின்றுட்டு இருக்கும்போது எதிரில் இருக்கிற ஒரு பர்சன் அவங்க கூட வந்து நம்மளுக்கு இன்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். நம்ம வந்து ஒன்று வந்து கையை பிடிச்சிட்டு ஓடி போய் வந்து டச் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு இப்படி திரும்பி வந்து ஹைஃபை கொடுக்குற ஒன்று. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ அந்த மாதிரி வந்து இதில் இருந்துச்சு. இப்போ கூடவே இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. அண்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இந்த முட்டியில் வந்து வலிக்குது. அதை நான் அவர்கிட்ட சொன்னால் அவர் வந்து மிச்சி எதாவது பண்ணுவாருன்றதுனால நான் பயந்து எதுவும் சொல்லலை. பட் எனக்கு வந்து இந்த காலில் வந்து அந்த பெயின் இந்த முட்டியில் வந்து இருக்குது. அந்த பெயின் என்ன சும்மா இருக்கும்போதெல்லாம் வந்து இல்லை. இப்போ நான் வந்து ஸ்குவாட் பண்ணி கீழே நான் உட்காந்து எழுந்துக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது இதில் வந்துட்டு எனக்கு வந்து வலிக்குது. ஸோ அதனால் இது என்ன, இது வந்து மசில் பிடிச்சிட்ருக்கா இல்லை ஏதாவது முட்டி வலி இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து மசில் தான் ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஆகிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து இப்படி பண்ணுது. ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் சரியாகணும். அண்டு கொஞ்ச நாளாகவே வந்து இந்த சைடு வந்து ஃபுல்லாக வலிச்சிட்ருக்கு. பட் இது பல்லு வலி இல்லைன்ட்டு டென்டிஸ்ட் சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இது என்ன வலின்னு எனக்கு தெரியல. நான் சொத்தகித்த எதுவும் இல்லை, பட் இருந்தாலும் ஒரு சைடு பூரா வலிச்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து என்னதுன்றது அப்புறமா தான் செக் பண்ணணும். நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வெயிட் லாஸ் இல்லை வேறு ஏதாவது ஒன்றுத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல நம்மளுக்கு வந்துடும். அந்த விஷயம்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும், இதை வந்து நம்ம பாஸ் பண்ணிடணும் தோணும். நான் பீரியட்ஸ் அப்போ கூட நான் போகணுன்னு நினச்சதுக்கு காரணமே அதுதான். ஒரு இடத்துல ஒரு பிரேக் வந்துருச்சுன்னா அந்த பிரேக் பர்மனெண்ட் ஆகிடும். ரெண்டாவது நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் நான் இந்த டயட்டில் கூட நிறைய பிரேக்ஸ் நான் பண்ணுறதில்ல, நிறைய சீட் பண்ணுறதில்ல. ஏன்னா அப்படி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா எனக்கு அதுவே பழகிடும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு மனசில். ஸோ அதனால நான் அதை பண்ண மாட்டேன். அண்டு இதில் ஒன்று முழு மனசாக இறங்கிட்டோன்றப்போ அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஜஸ்டிஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கும் வந்து அது ரிட்டர்ன்ஸ் எதாவது கொடுக்கும். ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய நான் வீடியோவில் வந்து காட்டுறதில்ல. லைக் நான் இப்போ வாக்கிங் போகிறதுலாம் இப்போ நான் காட்டுறதில்ல. ஏன்னா
நான் என்னோட கம்ஃபர்டபுள் வேரில் கம்ஃபர்டபுளாக வந்து போயிட்டுருப்பேன். இப்போ நான் ஒரு நைட்டி போட்டுட்டு கூட வந்து ஒரு ரவுண்ட் வந்து சுற்றிட்டு வருவேன். ஸோ அது வந்து அவ்வளோவா வந்து அப்ராப்ரியேட்டாக வந்து வீடியோவில் காட்டுற அளவுக்கு இருக்காதுன்றப்போ அது நான் வந்து காட்ட வேண்டாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஸோ நான் பண்ணுற ஒர்க் அவுட் சும்மாவே நான் வீட்டில் கம்முன்னு இருக்கும்போது கூட நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன சின்ன சேஞ்சஸாக நம்ம டிவி எதாவது பார்க்கும்போது கூட நின்றுக்கிட்டே பார்க்குறது, அதுக்கப்புறமா வந்து பேசுகிறது நான் எப்பயுமே நடந்துக்கிட்டே தான் பேசுவேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சில சில சேஞ்சஸ் வந்து நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இப்போ கூட நான் வீடியோ எடுக்கும்போது நான் நின்றுக்கிட்டே தான் வீடியோ எடுக்கிறேன். முன்னாடி என்னோடய வீடியோஸ்லலாம் வந்து நான் உட்காந்துட்டு அந்த இதில் வந்து எடுப்பேன். பட் இதில் நான் வந்து நின்றுட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து சவுண்டு வந்து பிரச்சனைன்னு சொல்லியிருந்ததுனால நான் இதை நான் ஆல்டர்னேட் பண்ணியிருக்கேன். இது ஒர்க் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்டு போன வீடியோவில் வந்துட்டு சவுண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு சொன்னாங்க. ஆக்சுவலி இது நான் வந்து ஒரு நாள் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த நாள் தான் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ நேற்று நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கும். இன்றைக்கி நான் இந்த எடுக்கிற வீடியோ உங்களுக்கு நாளைக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரி என்னால் அடுத்த நாள் தான் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீடியோ வந்து மண்டேயோட வீடியோ அது. நீங்களாம் டியூஸ்டே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து மியூசிக் வந்து சொல்லியிருந்தீங்க. நான் வேறு ஏதோ ஒரு வீடியோவுக்கு மியூசிக் பண்ணால் அது வந்து டெலீட் பண்ணிட்டேன். பட் அது எப்படி டெலீட் ஆகாமல் இருந்ததுன்னு தெரியல. நான் சில பேர் பிளர் கூட பண்ணியிருந்தேன். அந்த பிளர் கூட போயிடுச்சு. திருப்பி நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து பிளர் பண்ணி யூடியூப்லேயே வந்து பிளர் பண்ணி அதை வந்து போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என் சைட்லேருந்து சில மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். ப்ளீஸ் பொறுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நான் ஃபுல்லாக உட்காந்து எடிட்டிங் வந்து அவ்வளோவா நான் பண்ணது கிடையாது. பண்ணுறதுக்கான இதுவும் எனக்கு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் வந்து இதில் கொஞ்சம் அப்படி இப்படி தான். ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கும்போது கூடவே ஒவ்வொரு நாள் என்ன நடக்குது அதை பற்றி வந்து பேசலான்னு நான் வந்து யோசிச்சுருக்கேன். லைக் இப்போ வந்து சும்மா நாட்டு நடப்பு வந்து பேசுவாங்கல்ல, ஆளுக்காள் இந்த சும்மா நார்மல் டாக்ஸ் மாதிரி, அந்த மாதிரி இல்லாமல் பேசலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கும் வந்து பெருசாக பேசுகிறதுக்கு ஆள் வந்து அம்மா டேடியே போட்டு நச்சரிச்சிட்ருப்பேன். எப்போயாவது தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பேச முடியும். ஸோ அதனால் வந்து இங்கே நான் வந்து அதெல்லாம் பேசலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் நான் தனியாக ஒரு ரேண்ட்டாக வீடியோ போடலாமா, இல்லை இது கூடவே சேர்த்து நான் போடவா, இல்லை டெய்லி உட்காந்து அந்த மாதிரி ஒரு நாள் என்ன நடந்தது, என்ன கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி, இல்லை கதை ஏதாவது வந்து இந்த மாதிரி பேசலாமா, அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், நாளைக்கு சந்திக்கிறேன். ஸோ பாய்.